ஏதோ லைட் ஷோ நடக்கும். நாங்கள் ஒன்றும் காணும். ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். குடு குடு குடுன்னு ஓடி வந்தேன். பாய் டாடா. ஓகே யா நடக்குதான்னு பார்ப்போம். ஒரு 10-15 நிமிஷம் இருந்து, இல்லைன்னா கிளம்பிடுவோம். கண்ணாடி கூட யாராவது உடச்சி எடுத்துட்டு போயிடலாம். ஆனால் அவன் ஜஸ்ட் ஒரு தடுப்பு மாதிரி க்ளோஸ் பண்ணுறாங்க. கீழே தெரியுது பார்த்தீங்களா? அந்த அற்புதமான இடத்துக்கு தாங்க போக போகிறோம். நான் நேற்று நைட்டே இங்கே மேஜிக் செட்லேருந்து வீட்டுக்கு நடந்து போகும்போது காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள், நடுவில் அழகாக ஒரு நதி மாதிரி ஓடுது. ஃபுல்லாக ஷாப்பிங் தான் நினைக்கிறேன். அதான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அந்த நதி பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்குது. அதுக்கப்புறம் ஷாப்பிங் இருக்குது. இதோ அது வழியாக கீழே போகணுன்னு நினைக்கிறேன். சும்மா போயிட்டு வரலாம் வாங்க. இது பாருங்க, ஒரு மாதிரி ஆர்ப்பரித்து ஓடுதுங்க ஆறு. அந்த ஒரு மாதிரி இது என்ன இது ஆக்சுவலாக மேன்மேடு தான் போல இருக்கு. இந்த பக்கத்துலேருந்து வருது. ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இருங்க இதோட சோர்ஸ் என்னன்னு. பாருங்க, பார்த்தாலே பயமா இருக்கு பாருங்க. எங்கேருந்தோ வருதுங்க. இது இப்படி வந்து அழகா இந்த இடத்த ஒரு ஃபவுண்டைன் மாதிரி ஆக்கி இதுக்கு இங்கே வந்து 15-20 நிமிஷத்துக்குள்ள இந்த லைட் ஃபெஸ்டிவல் ஏதோ நடக்குவாங்க. நைட்டு எவ்ரி 15-20 மினிட்ஸ் நடக்குதான்னு பார்ப்போம். ஒரு 10-15 நிமிஷம் இருந்து, இல்லைன்னா கிளம்பிடுவோம். ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸு, ஷாப்பிங், 3 மாடி இருக்குது. இவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸ்டார்டிங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்க்கு ஷாப்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச கடை ஒன்று கூட இல்லைங்க. ஒரே ஒரு தெரிஞ்ச பிராண்டு கூட இல்லைங்க. ஏதாவது 100ல் 1 இருக்குது எங்கேயாவது. இந்த KFC அதுவும் நம்ம ஊரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும். மேக் இருக்குது, அதான் ஐஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் ஏசஸ் ஒன்று இருக்குது. மொகோ அண்ட் கோ. இது ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் தாங்க. இது ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஷாப்பிங். லிட்டரலாக சொன்னால் இது வந்து ஒரு மால் அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாலு, நம்மளோட மெரினா மால் எப்படி, ஃபீனிக்ஸ் மால் எப்படி, ஆனால் வந்து ஓப்பன் மாலாக வச்சுருக்காங்க. சுற்றி ஃபுல்லாக இப்போ இப்படி தான் இருக்கும். நம்ம ஃபீனிக்ஸ் போனீங்கன்னா, இல்லைனா எக்ஸ்பிரஸ் அவென்யூ போனீங்கன்னா 2 சைடு சுற்றி கடைங்க தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் ஸ்பேஸ் மக்கள் நடக்கிறது இருக்கும். ஆனால் இவங்க வந்து அதுக்கு நடுவில் ஒரு மாறுதலாக நதியை வச்சுருக்காங்க. அப்பா வெளிசுமோ நேற்றே பார்த்தோம். KFC அங்கே பாருங்கள் அழகாக இருக்குங்க. ஹலோ ஹலோ ஹாய் பாய் டாடா. ஓகே தேங்க்யூ பாய். சரிங்க, நம்ம அப்போ டாக்ஸி புக் பண்ணி ரூமுக்கு போகலாங்க. இங்கே இருக்கிறதுலையே நான் சுற்றி பார்த்ததுலேயே எனக்கு ஒரு 3 பிராண்டு தாங்க தெரியுது. ஒன்று KFC, இன்னொன்று பாப்பா ஜோன்ஸ் இருக்குங்க, இன்னொன்று பீஸா ஹட்டு. வேறு எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ஆனால் எல்லாமே கொஞ்சம் கிராண்டாக தான் இருக்குது, பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஏதோ லைட் ஷோ நடக்கும். நாங்கள் ஒன்றும் காணோம். நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தேன். 7:30 to 10 o'clock வந்து எவ்ரி 15-20 மினிட்ஸ் நடக்கும்னாங்க. தெரியல. சரிங்க, இதோட வந்து இந்த இது நம்ம முடிச்சுக்கலாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன். இந்த சென்ஸ் ஹாஸ்டலுக்கு போகிறேன். போயிட்டு நான் பேசுகிறேன். டாக்ஸி புக் பண்ணிட்டு போய் எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சா நாளைக்கு காலையில் எழுந்து சீக்கிரமாக கிளம்பணுங்க. எனக்கும் செம்ம டயர்டாக இருக்குது. நான் ஹாஸ்டல் போயிட்டு பேசுகிறேன் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் நடுவில் திருப்பி ஏதாவது நல்லா வந்ததுன்னா அழகாக காமிப்பேன். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஷோ. நான் கரெக்டாக இப்போ தாங்க கிளம்பி போனேன். அந்த வெளியே வரைக்கும் போனேன். இப்போ திருப்பி இதுக்காக ஓடி வந்தேன். கிட்ட போய் எடுப்போம். சூப்பருங்க, வந்த பலனை அடைஞ்சிட்டோம். ஆக்சுவலாக நான் வெளியே வரைக்கும் போயிட்டேங்க. நீங்கள் தான் பார்த்தீங்களா, சொல்லிட்டு போனேன் நடக்கலைங்க நான் போகிறேன்னு. பார்த்தா அப்புறமா வந்தது. அங்கேருந்து அது இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். குடு குடு குடுன்னு ஓடி வந்தேன் எங்கே ஆஃப் பண்ணுற போகிறாங்கன்னு. வாங்க இன்னும் கிட்ட போய் பார்க்கலாம். ஏன் இவ்வளோ பேர் இதை பார்க்காம உட்காந்துருக்காங்க? இவங்களுக்குலாம் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. இல்லை முடியல.
சரிங்க, நம்ம கிளம்பலாம். இதை ஆடிக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. நம்ம வீட்டுக்கு போகணும். ஏன்னா பேக் பண்ணிட்டு காலைல கிளம்பணும். ஆக்சுவலாக எனக்கு இப்போதாங்க ரொம்ப திருப்தி. ஏன்னா நான் இதுக்காக தான் இந்த இடம் வந்தேன், இறங்கி வந்தேன். எனக்கு செம்ம டயர்டாக இருந்தது. அந்த மேஜிக் சிட்டியில் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருப்பேன். ஆனால் வந்து இந்த லைட் ஷோ இருக்குன்னு நாங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துட்டோம், இந்த ஃபவுண்டைன், டான்சிங் ஃபவுண்டைன் ஷோ இதையும் பார்த்துடலாம் தான் நான் வந்தேன். இல்லைன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன், 1/2 hour கிட்ட. ஒன்றும் பண்ணல. அதனால தான் உங்ககிட்ட சொல்லி சரிங்க நான் வீட்டுக்கு போகிறேன், டயர்டாக இருக்குது, போய் பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புனேன். ஆனால் அங்கே போய் அங்கே கார்னர் மொன வரைக்கும் போயிட்டேன். போய் ஃபோட்டோ எடுத்து அங்கே போய் சரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாமே எடுத்து பார்க்குறேன், இந்த இடத்துல ஏதோ சவுண்டு. பார்த்தா ஒரே லைட்டிங்கு ஆரவாரத்தோடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் குடுன்னு ஓடி வந்தேன். இது எடுத்துகிட்டு எனக்கு ரொம்ப திருப்திங்க, சந்தோஷம். இதுக்கப்புறம் நான் டாக்ஸி புக் பண்ணிட்டு போகிற வழியில பேசுகிறேன், இல்லை ஹாஸ்டல் போய் பேசுகிறேன். வாங்க. ஆல்மோஸ்ட் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோங்க. இன்றைக்கும் காலையில் எப்படி நல்லபடியாக ரூம்லேருந்து கிளம்பணுமோ சூப்பராக போய் பிளான் பண்ணபடியே எல்லா இடமும் சூப்பராக சுற்றிட்டு இன்னும் பிளான் பண்ணாத இடத்துக்குலாம் கூட போனோம். போயிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஈவினிங் நடுவில் ரூமுக்கு வந்துட்டு போயிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த விலாகை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேங்க இன்றைக்கி. நாளைக்கு காலையில் கிளம்ப போகிறோம். ஒரு 7லேருந்து ஒரு 7:15 ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7:45 வீட்டை விட்டு கிளம்பிடணும்னு பார்க்குறோம். ஏன்னா 8 மணிக்கெலாம் ஏர்போர்ட்டில் இருக்கணுங்க, ரூம் விட்டு கிளம்பிடணும். ஏன்னா 11 மணிக்கு ஃப்ளைட்டு, 9 மணிக்கு வந்து செக்இன் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மணி வந்து ஆல்மோஸ்ட் 12 ஆகுதுங்க. தூங்கணும் தான், இல்லைன்னு சொல்ல. சரி கிளம்புறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஏதாவது வாங்குவோம். என் பையனுக்கு வந்து இந்த லேஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் ஏதாவது இந்த வீடியோவில் பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருப்போம், அந்த ஃபாரின் ஃப்ளேவர்ஸ்லாம். அதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்காது. அது லேஸ் நல்லதுக்கு இல்லை தான், ஓகே இட்ஸ் ஓகே, பட் ஒன்ஸ் இன் அ வைல் இட்ஸ் ஃபைனுங்க. அது வந்து அப்படி தான். ஸோ வந்து இங்கே நான் பார்த்தேன் 2-3 கடையில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருந்தது. இங்கே ஒரு கடை இருக்குது, திறந்துருந்தா போய் வாங்கிட்டு வருவேன், இல்லைன்னா பார்த்துக்கலாம், விடுங்க. சரி வாங்க. இந்த ஊர் வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கண்ட்ரீஸ் இன் சென்ட்ரல் ஏஷியாங்க. ட்ரஸ்ட் மீ, நீங்கள் வேணால் கூகுளில் போட்டு பாருங்கள், சேஃபஸ்ட் கண்ட்ரீஸ் இன் சென்ட்ரல் ஏஷியா. திருட்டு கிடையாது, இந்த மாதிரி கடத்தல் கிடையாது, அவ்வளோ சேஃபான கண்ட்ரிங்க. இருங்க என்ன இருக்குன்னு பார்க்குறேன், பார்த்துட்டு பேசுகிறேன். வீடியோ இதுதாங்க வாங்கியிருக்கேன் என் பையனுக்கு. பிளாகர் ஃப்ரம் இந்தியா. ஓகே யூ கேன் சே பிளாகர். யா, இதெல்லாம் தாங்க அவனுக்கு வாங்கியிருக்கேன். 24,000 சோமா, இல்லை 39-40,000. ஓகே ஓகே. வேறு என்ன வாங்கலாம்? சாக்லேட்ஸ் எதாவது வாங்கலாமா? இதுதாங்க ஒரு உஸ்பெகிஸ்தானோட கடை. இது வரைக்கும் இங்கே வந்துட்டு நான் உங்களுக்கு கடையே எதுவும் காமிக்கல. மான்ஸ்டர் ட்ரிங்க்கு, கோக்கு, பெப்சி, கூல் ட்ரிங்க்ஸு, சாக்லேட்ஸு, இன்னும் ஏதோ சாப்பிட்ற ஐட்டம் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஆல் இன் ஆல் ஷாப் மாதிரி இருக்குங்க. மீட் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்க, அது ஹார்ஸ் மீட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. டாய்ஸு. சரி ஓகேங்க, நான் ரூம் கிட்ட போயிட்டு பேசுகிறேன், டைம் ஆகுது. இந்த ஊரில் வந்து பெருசாக திருட்டு இல்லைன்றதுக்கு இது ஒரே சாட்சி. இங்கே பாருங்கள், கடை உள்ளே இருக்குது, ஓகேவா. ஆனால் இதெல்லாம் பாருங்கள், ஃப்ரிட்ஜ் எல்லாம் வெளியே தான் வச்சுருக்காங்க. எவ்வளோ கோக்கு, எவ்வளோ பெப்சி பாருங்கள். இது பாருங்கள், இது சம் லெமன் டீ மாதிரி ஒரு ட்ரிங்க், ஃபியூஸ் டீ அந்த பக்கம் இருக்குது. ஓனர் பாட்டு எங்கேயோ இருக்கார் வெளியே. இந்த பக்கம் வந்து யாராவது சைலண்ட்டாக எடுத்தால் கூட தெரியாது, ஆனால் இங்கே அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நைட்டு போகும்போதும் இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் வெளியே தாங்க இருக்குது. சும்மா ஜஸ்ட் ஒரு இது மட்டும் ஒரு தடுப்பு மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு கடையில் இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி கண்ணாடி கூட யாராவது உடச்சி எடுத்துகிட்டு போயிடலாம், ஆனால் அவன் ஜஸ்ட் ஒரு தடுப்பு மாதிரி க்ளோஸ் பண்ணுறாங்க. சரிங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் சொல்லிட்டு பேசுகிறேன், என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று இருக்குது, காட்ட வேண்டியிருக்கு உங்களுக்கு. நம்மளுக்கும் அதை காட்டாமல் இருக்க முடியல. கார் பாருங்கள், சூப்பராக இருக்குது, BYD. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு திருப்பதி மாதிரி இருக்குங்க. 30 வருஷம் முன்னாடி திருப்பதி இப்படி தாங்க இருக்கும், காலியாக. இந்த மாதிரி குட்டி குட்டி கடை இருக்கும் காட்டேஜஸ் கிட்ட. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? இந்த TBC, MBC நைட்லலாம் இப்படி தான் இருக்கும், இதே மாதிரி சில்லுன்னு இருக்கும். இது வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் தஷ்கன் நினைக்கிறேன், நாங்கள் இருக்கிறது ஏர்போர்ட்டுக்கு இந்த பக்கம் ஆக்சுவலாக. சரிங்க, நான் எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவில் முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், லவ் யூ ஆல், பாய், குட் நைட். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம், மறந்துடாதீங்க. பாய்.